வணக்கங்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லக்ஷ்மணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் 9ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதோட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்கா. ஸோ 7ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், நில சம்பந்தமான விஷயங்கள் சிறப்பாக முடியறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு புதிய சொத்துக்கள், புதிய லேண்டு வாங்கலாங்கிற எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கொஞ்சம் 2ஆம் அதிபதியான சனி வந்து 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் வாங்கலாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக கொடுக்கும். புதிய சொத்துக்கள், புதிய வண்டி வாங்கலாம் ஏற்படுறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. பழைய வண்டி, பழைய இடத்தை கொடுத்துட்டு புது இடம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சூப்பராக இருக்குங்க. 5ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 9ல் இருக்கும்போது குழந்தைகள் வந்து வெளிநாடு பிரயாணம் மட்டமான விஷயங்களாக இருக்கும். கொஞ்சம் டூர் போகிறது, இல்லை வெளியூருக்கு படிக்க போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சுக்கிரன் 5ல் இருக்கும்போது வேலை வலுக்கள் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் என்னடா அது வேலை கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கே மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 7ஆம் அதிபதியான புதன். ஸோ 7ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7லே ஆட்சி பலத்தோடும் புதிய வியாபார நிறைய வந்து வியாபாரத்து சம்மந்தமான விஷயம், நல்லா ஏர்ன் பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும். புதிய யுத்திகள்லாம் பயன்படுத்தி பெரிய அளவில் சம்பாதிக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. 8ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்ன விஷயங்களும் கவனமாக இருக்கும். திங்கள் செவ்வாயில் வந்து கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப நல்லது. 9ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது வெளியூரில் வந்து பிரயாணமடமான விஷயங்களுக்கும் வேலை விஷயமாக நிறைய பிரயாணமடமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான புதன் வந்து 7ல் இருக்கும்போது வியாபாரத்தில் வந்து நல்ல ஒரு ஏற்றம், நல்ல லாபம் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 5ல் இருக்கும்பொழுது கொஞ்சம் வேலை பலுக்கள் அதிகமாக இருந்தாலும் லாபங்கள் நல்லா வருங்க. லாபங்களும் ஆன்மீக சுற்றுலா, சில பேருக்கு ஆன்மீக பிரயாணம் பண்ணுறமான விஷயம் சூப்பராக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலங்கள். இப்போ பார்க்க போது தசாபதி பலன். தனுசு லக்னமாக இருந்து சூரியன் தசாபதினு சூரியன் 9ஆம் அதிபதி ஒரு 6ல் இருக்கும்போது வேலை விஷயங்களுக்காக நிறைய பிரயாணம் பண்ணுறது, வெளி மாநிலங்கள் பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் நிறைய இருக்கும். அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்குது, ரொம்ப நல்லதுங்க. தனுசு லக்னமாக வந்து சந்திரன் தசாபதி, சந்திரன் 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களே கொண்டு வரும்போது கொஞ்சம் விரயங்கள், திங்கள் செவ்வாயில் வந்து கொஞ்சம் விரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள், கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப நல்லது. தனுசு லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி, செவ்வாய் 5ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து இப்போ 9ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள், நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களே கண்டிப்பாக இருக்கும். குழந்தைகள் வெளி மாநிலங்களில் போய் படிக்கிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். தனுசு லக்னமாக வந்து ராகு தேசம், ராகு 3ல் இருக்காருங்க. ஸோ 3ல் உள்ள ராகுவும் குருடைய சாரத்தில் போகும்போது நிறைய பிரயாணங்கள், நல்ல சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கும். புதிய வாய்ப்புகள், நிறைய சேஞ்ச் ஓவர்ஸ் நல்லாவே இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ தனுசு லக்னமாக வந்து குரு தேசாபதினும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், புதிய சொத்துக்கள் வாங்கலாம், புதிய ஒரு சந்தோஷங்கள், ஹாப்பியாக இருக்கிறதுக்கான மூமெண்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபதி. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்காங்க. புதிய சொத்துக்கள், பழைய சொத்துக்களை விற்றுட்டு புது சொத்துக்கள் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ நல்ல ஒரு புதிய சொத்துக்கள், புதிய வண்டி வாங்குற யோகங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. தனுசு லக்னமாக இருந்து புதன் தசாபதி. புதன் வந்து 7ல் இருக்கும்போது நல்ல வியாபாரத்தில் நல்ல ஒரு வெற்றி, பெரிய ஒரு லெவலில் முன்னேறதுக்கான ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு கிளைண்ட்ஸோ நல்ல ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். தனுசு லக்னமாக வந்து கேது தசாபதி. கேது வந்து 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், ஆன்மீக சுற்றுலா போகிற மாதிரி விஷயங்கள், வேலை விஷயங்களும் கொஞ்சம் நெருக்கடினா நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். தொழில் ரீதியான விஷயங்களை வந்து கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி சொன்னிருக்கும். அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தனுசு லக்னமாக இருந்து சுக்கிரன் தசாபதி. சுக்கிரன் 6ஆம் அதிபதி 5ல் இருக்கும். நோய்களிலிருந்து விடுபட்டு வர்றது, கடன் அடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். வேலையில் மாத்திரம் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிற வாய்ப்பாக இருக்கணும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி என்ன ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல வாய்ப்புகள் இருக்கணும். ஒரு பிரார்த்தனை அவசியம். அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு பிரார்த்தனை ஓம்னு வச்சோன்னா உள்ளுக்குள்ளே அந்த ஈஸ்வரன் வரணும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ பார்க்க போகிறது கோவக்கார யார். ஸோ யாருக்கெல்லாம் வந்து கோவக்கார எமோஷன் ஏகாமரமாக இருக்காங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். ஸோ கோவங்கிறதுக்கான கிரகம் பார்க்கும்போது ராகு செவ்வாய் ராகு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அந்த எமோஷன்ஸை அதிகமாக ஈடுபடுவாங்க. ஸோ உதாரணம் சொல்ல போனோம்னா மனிதர்கள் மட்டும் இல்லை, ஒரு உயிரினத்திலே கூட பார்த்திங்கன்னா ஒரு நாய் வந்து ஒரு வெறித்தனமான நாயாக இருக்குன்னு வைங்களேன்,
அது கண்டிப்பாக வந்து ஒரு ராகு சம்மந்தப்பட்டு அது எமோஷனாக இருக்கும். செவ்வாய் ராகுவுக்கு அதிகமாக சேரும்போது அது விரித்தனமான நாயாக மாறிடும். அது இருக்கிற இடமும் அது வந்து பேஸாக உருவாகும். ஸோ உதாரணத்துக்கு ஒரு மனிதருக்கு அந்த மாதிரி விஷயம் எப்படி வரும்னா, ஒருத்தர் வந்து லக்னத்திலே வந்து செவ்வாய் ராகு சம்மந்தப்படுறது, செவ்வாய் நட்சத்திரத்தில் ராகு இருக்கும்போது அவன் ரொம்ப எமோஷனாக இருப்பான், கத்துவான், திட்டுவான், ஒரு மாதிரி ஆக்ரோஷமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துவாங்க. ஸோ அது ஒரு பெரிய ப்ராப்ளம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து லக்னத்துலேருந்து 3ஆம் இடத்துல வந்து செவ்வாய் ராகு இருக்கும். ஐயோ அவனெல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியாது, எடுத்தங்கவுத்தன்ற லெவலில் போகிற ஒரு கேஸுங்க தான் வந்து செவ்வாய் ராகு. அது மட்டும் இல்லாமல் தூக்கி போட்டு உடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறது சனி செவ்வாய் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு வாரியர் மாதிரி இருப்பானுங்க, டமால் டிமில் போட்டு உடைக்கிறது, கத்துறதுங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எமோஷ்னலான ஒரு ஆட்கள், ரொம்ப கோவப்படுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2ல் வந்து செவ்வாய் ராகு இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னு வைங்களேன், வாயை திறந்து பேசினா ஐயோ நாராசமாக இருக்கா, என்னடா அசிங்கமாக பேசுகிறானுங்கிற மாதிரி காதை மூடிக்கிற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக இருக்கணும். அந்த மாதிரி கோபத்தில் அவங்களுக்கு என்ன வார்த்தை பேசுகிறோன்னே தெரியாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 4ல் வந்து செவ்வாய் ராகு இருக்கும்போது தாயாரோடைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் நிலபுலங்கள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப ஒஸ்ட்டாக நடந்துப்பாங்க. அம்மாக்கிட்ட வந்து அவங்க அம்மாவே வந்து பெரிய கேடியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த கோபத்தில் வந்து வர விஷயங்கள் வந்து தாயாரும் சம்மந்தப்பட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சனி செவ்வாய் வந்து ரொம்ப எமோஷனல் வாரியருங்க. அவன் நிம்மதியாகவே இருக்க மாட்டான், தானும் வருத்திக்கிட்டு மற்றவனையும் வருத்துறது தான் வந்து இவங்களோட பெரிய ப்ராப்ளமே. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் ரொம்ப மோசம். அது வந்து பார்த்திங்கன்னா 12லலாம் வந்து இந்த சனி செவ்வாய் ராகு வந்து நைட்லாம் தூங்க மாட்டான். நான் அவனுக்கு கத்தாம விட மாட்டேன், திட்டிட்டு தான் படுப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே பத்தான்னு ஒரு எமோஷனாகவே இருப்பாங்க. இவங்களாம் திருத்த முடியுமானா ஒரே வழி என்னென்னா வழிபாடுன்னும் போது ஏதாச்சும் வந்து ஒரு கொஞ்சம் உக்கிரமான தெய்வங்கள் கொஞ்சம் எமோஷனான, இப்போ ஒரு காளி சூளி இந்த மாதிரி உக்கிரமான தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வழிபாடு பண்ணி அந்த அபிஷேகங்கள் பண்ணும்போது கொஞ்சம் அந்த உக்கிரங்கள் தண்ணீரத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன் இருக்கான், அவன்லாம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ராகு. ஸோ அவன்லாம் வந்து அப்படியே பேசவே முடியாது, அப்படியே தெரியும், அப்படியே வெடிக்கிற மாதிரி பேசுவான். அப்படியே அவ்வளோ மோசமான ஒரு பேச்சு. 2ல் செவ்வாய் ராகு இருக்கிற ஒருத்தனை தெரியும், அவன் பச்சையாக பேசுவான். அவ்வளோ கேவலமாக பேசி எமோஷனாக இருக்கிற ஆட்கள் கண்டிப்பாக செவ்வாய் ராகு இருக்கும், சனி செவ்வாய் இருக்கும். சரி, இல்லை பிடிவாதக்காரர் யாரான்னு பார்த்தீங்கன்னா வக்ர கிரகங்கள். ஒரு சில ஜாதகங்கள்லாம் 3 கிரகம் 4 கிரகம்லாம் வக்கரமாக இருக்கும். அவனை மாதிரி ஒரு ஏடா கூட பார்க்கவே நாய்வால் நிமித்தவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு தமாசான ஆட்கள். ஏன்னா அவன் நம்மகிட்ட எல்லாமே தலையாடி கேட்டுப்பான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வைங்கன்னா அவன் செய்கிறது தான் செய்வான். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஏடா கூடலாம் யாரானா 3 கிரகம் 4 கிரகம் ஒரு ஜாதகத்தை வக்கரமாச்சுன்னா அவன் வந்து ஏடாகணும். அது மட்டும் இல்லாமல் கூடவே வந்து செவ்வாய் ராகுன்னு வச்சுங்க, அவனை மாதிரி ஒரு கோவக்கார பையில பார்க்க முடியாது, எமோஷன் ஏகம் பார்த்தா பார்க்கவே முடியாது. சனி செவ்வாயும் ஃபைட்டரு, பட்டையை கிளப்பிட்டு அடித்து நொறுக்கிட்டு வாடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தமாசா நாட்கள்லாம் இருக்கிறாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து ஒரு விஷயங்களில் வந்து இதில் என்னென்னா சனி செவ்வாயோ சனி ராகு வந்து வேறு மாதிரி ஒரு அதுக்கு வந்து பரிகாரம்னு பார்க்கும்போது கருப்பண்ணசாமி இந்த மாதிரி விஷயங்கள் இது பண்ணும்போது அந்த எமோஷனை கம்மி பண்ணும். செவ்வாய் ராகுன்ற போது நீங்கள் வந்து அந்த உக்கிரமான தெய்வங்கள், மனித முகம் இல்லாத உக்கிரமான தெய்வங்களை வழிபடும்போது கொஞ்சம் அந்த எமோஷன்ஸை கண்டிப்பாக இது பண்ணும். அதனால் வந்து இது வழிபாடு பண்ணுங்கள். அந்த எமோஷனாக இருக்கிறதுக்கு வந்து ஒரே இது தியானம், மெடிடேஷன் இதில் போகும்போது கொஞ்சம் வந்து அது கிளியர் ஆகும். அது பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ராகு சந்திரன் ராகுலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேடிஸ்ட்டாக இருப்பாங்க. என்ன சொல்கிறது, எமோஷன் ஆகிட்டானுங்கன்னா அப்படியே பட்டன்னு ஆடுதுன்னு சொல்லலாம். அருள்வாக்கு சொல்கிறதே வந்து ராகு சந்திரன் தான் வரும். ஸோ அருள்வாக்கு ஒரு பக்கம்னா இன்னொரு ஓவராக எமோஷன் ஆச்சுன்னா பைத்தியக்கார மாதிரி ஆயிடுவானுங்க. ஸோ அந்த மாதிரி சேடிஸ்டான நாட்களும் இதில் வருவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு இருக்கவங்க உக்கிரமான தெய்வ வழிபாடுகள் எல்லாம் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி வந்து இந்த குருக்கேதெல்லாம் இருக்குன்னா ரொம்ப தனிமையில் போயிடுவாங்க. ஸோ அவங்களாம் வந்து சித்தர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதனால் கோபாலி யாருன்னா செவ்வாய் ராகும் சனி செவ்வாய் தான். மற்றவங்களாம் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, பட் இவங்ககிட்டையும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். மற்றபடி என்னங்க ஒரு நல்ல விஷயம், நல்ல மாற்றங்கள் பிரார்த்தனை அவசியம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.